அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 972 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 78 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 250 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 818 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 559 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. துருக்கி நாட்டினுடைய ஜனாதிபதி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள், பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து குவைத் நாட்டினுடைய மன்னர் அமீர் ஷேக் மிஷல் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபாவுடன் தொலைபேசி வாயிலாக விவாதித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் சூழலை ஒட்டி அதிக அளவு தண்ணீர் வாங்குவதை வர்த்தக அமைச்சகம் உறுதியளிக்கிறது. இதன்படி குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களிலிருந்து தகவல்கள் பெறுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். كم كرتون ماي بعت؟ أنا اليوم بايع 500 كرتون. 500 كرتون. 500 كرتون، أنا كنفسي واحد 500 كرتون. يا ساتر. يعني اليوم بنسأل وين الماي؟ اليوم الماي خالص. كم مجموع كراتين الماي اللي بتاخذين؟ 15. كم كرتون ماي؟ 10 كرتون. كم كرتون ماي؟ 40 كرتون. كم؟ 40. ليش؟ عشان بابا بقول لي 40 كرتون. 40 كرتون؟ إيه؟ كم ناويين؟ والله عادي مصينا العالم على ما نشيلهم يعني. حمولة سيارة كاملة يعني. حمولة سيارة؟ نعم. أكثر شخص جاء أخذ منك عدد ماي كم؟ قال خلي السيارة فل، شال 100 كرتون تقريبا. 100 كرتون؟ 100 كرتون. شنو تاجر هذا شنو؟ ايش حقه عاد؟ ان شاء الله يطلع مضروب. وان شفتوا واحد يوزع ماي بالشارع الظاهر هذا هو اللي تبتلش فيه. قاعد ياخذون ماي عشان خايفين يصير شيء يعني. ما راح يصير الا العافية، احنا في الكويت امن وامان. امن وامان وماي واجد، واذا عاد طايشت عندك البحر. ارتاحوا واطمئنوا، ان شاء الله الامور طيبه والمخزون الاستراتيجي مطمئن، ومثل ما تشوفون الجمعيات شغاله بالامر الطبيعي، مراكز التموين تشتغل بكمياتها الطبيعيه لله الحمد. المخزون مثل ما طلع بيان في وزاره التجاره يطمئن المواطنين ان المخزون الاستراتيجي مستقر وطبيعي ومطمئن الحمد لله. ايش قصة الماي؟ والله الناس متخوفة من اللي حاصل في المنطقة، بس ان شاء الله ما في شيء يعني. موجود الماي؟ موجود يا عمي كثير كثير موجود. انتم مبسوطين بتبيعوا ماي كثير دلوقتي؟ اكيد لازم. خايفين من ايه؟ العطش. بيجينا مثلا الزباين اعطيني 50 كرتون، اعطيني 100 كرتون كذا. 100 كرتون؟ والله العظيم. لا عادي، كل مكان فيه ماي والدنيا بخير وماكو شيء. ماكو شيء بالضبط. هذا اللي تمثيل. والله كله تمثيل كله تمثيل. انا توني قاعد اتكلم موضوع الماي، رحت الجمعية اليوم ولا كرف ما ادري يعني العالم قاعدة تاخذ ماي وتاخذ مو بس ماي، كل شيء قاعدين ياخذون. انا من ساعة رايح اشتري لبن من الجمعية ما لقيت لبن. ترى الكويت فيها خير الحمد لله. والله العظيم فيها خير، والله يعز شيوخنا يعني. الحمد لله كل شيء راهي عندنا. خذيت ماي ولا للحين؟ صراحة أنا وياي حق الماء يعني عشان ما 3 أسبوع، وطبعا يعني أول شيء الله يعني يحفظنا ويحفظ بلاد المسلمين كلنا، وأنا أثق صراحة بحكومتنا سواء بإمداداتنا الحيوية ولا مو جاي يشتري ماي كلش. تطمنوا يا أهل الكويت، الماي واجد. அடுத்தபடியாக குவைத்தோட தேசிய காவற்படை என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, காற்றில் கதிர்வீச்சு மற்றும் வேதியியல் நிலைமைகள் இயல்பாக இருப்பதாகவும் இதை பற்றி அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர்கள் முற்றிலுமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பிளே ஸ்டேஷனில் கேம் விளையாடிட்டு இருந்த பையன் விளையாட்டில் தோற்றதால் டிவியை ஓங்கி அடித்து உடைத்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இப்போ முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
அடுத்தபடியாக குவைத்தில் பல பகுதிகளில் வெப்பநிலை 51 டிகிரி செல்சியஸாக உயர்ந்து கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்கிறது. இதன்படி குவைத்தில் சனிக்கிழமை, அதாவது நேற்றைய தினம் கடுமையான வெப்பம் பதிவாகி உள்ளது. அல் ராபியா, அல் ஜஹரா மற்றும் அல் அப்தல்லி ஆகிய இடங்களில் வெப்பநிலை 51 டிகிரி செல்சியஸாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் குவைத்தில் சர்வதேச விமான நிலையத்தில் அதிகபட்சமான 50 டிகிரி செல்சியஸ் பதிவாக உள்ளதாக வானிலை ஆய்வுத்துறையின் செயல் இயக்குனர் தரார் அல் அலி தெரிவித்துள்ளார். இதன்படி இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் விரிவாக்கம் மற்றும் அதனுடன் சேர்ந்து அதிகப்படியான வெப்பம் காற்று மாசுபாடு காரணமாக நாடு பாதிக்கப்பட்டுள்ளதால் கடுமையான வெப்ப அலை ஏற்பட்டுள்ளதாக குணா செய்தித்தாள்களில் அல் அலி விளக்கியுள்ளார். இந்த வானிலை முறை திங்கட்கிழமை வரை நீடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பர்வானியாவில் உள்ள 7 வெளிநாட்டு இளங்கலை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பர்வானியா கவர்னரேட்டில் உள்ள பொறியியல் தணிக்கை மற்றும் பின்தொடர்தல் துறை சமீபத்தில் இளங்கலை வீட்டு வசதி தொடர்பான மீறல்கள் குறிவைத்து விசாரணை கள ஆய்வை மேற்கொண்டதாக மக்கள் தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. இலக்கத்தை கண்காணிக்கவும் தொடர்புடைய விதிமுறைகளை செயல்படுத்தும் பல்வேறு இடங்களில் ஆய்வுக்குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆய்வின் போது விதிமீறல்கள் பதிவாகியுள்ள பல பகுதிகளை சிறப்பு குழுக்கள் பார்வையிட்டன. மீறல்களின் முழுமையான மதிப்பீடு மற்றும் ஆவணங்களுக்கு பிறகு நிறுவப்பட்ட வீட்டு வசதி சட்டங்கள் மற்றும் தரநிலைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்கான குற்றவாளிகள் மீது பொருத்தமான ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டன. இந்த முயற்சிகளின் விளைவாக பர்வானியா பகுதியில் உள்ள 7 வீடுகளில் இளங்கலை வீட்டு விதிமீறல்களை மீறுவதாக கண்டறியப்பட்ட 7 வீடுகளுக்கு மின்சார இணைப்பு துண்டித்து தீர்க்கமான நடவடிக்கை எடுத்தது. இதற்கு முன்னர் விதிகளை மீறும் சொத்துக்களின் உரிமையாளர்கள் அல்லது குடியிருப்பாளர்களுக்கு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு அவர்களின் விதிகளை பின்பற்ற அளிக்கப்பட்டது. அடுத்தபடியாக பள்ளி வருகை பதிவு பிழைகளுக்காக நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம் என்று குவைத் ஆசிரியர்கள் கூறுகின்றனர். மேலும் கைரேகை முறைமையில் உள்ள சிக்கல்கள், குறிப்பாக வருடாந்திர செயல்திறன் மதிப்பீடு மற்றும் சம்பள குறைப்புகளை கணக்கிடுவதில் இந்த பிரச்சனைகளின் தாக்கம் காரணமாக பல்வேறு கல்வி மாவட்டங்களில் பல ஆசிரியர்களுக்கிடையே புகார்கள் சமீபத்தில் அதிகரித்துள்ளன. கல்வி அமைச்சகம் விரைவாக தலையிட்டு ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் என கல்வி சமூகத்தின் பரவலான கோரிக்கைகளை மத்தியில் இது வந்துள்ளது. பல அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள், குறிப்பாக சமீபத்திய காலகட்டத்தில் மின்னணு ஊழியர்கள் பதிவு அமைப்பில் சேர்க்கப்படவில்லை, எனவே அவை வருகை தரவில்லை அல்லது தாமதமாகிவிட்டதாக கருதப்பட்டதாக பல ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இது அவர்களின் பணி செயல்திறன் மதிப்பீட்டை எதிர்மறையாக பாதித்து இதன் விளைவாக வருகை தராமை மற்றும் நியாயமற்ற சம்பள குறைப்பு ஏற்பட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.